பொதுவாக கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது. எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல 170 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சு. இந்த மாதிரி ஃபால் வந்து எப்போ நடக்கும்னா, ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து அடுத்த வாரம் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னா அதுக்கான ட்ரேடை முன்கூட்டியே பண்ணிடுவாங்க. ஓவராலா ஒரு 10 மினிட்ஸ்ல 170 பாயிண்ட் வரைக்கும் லாஸ்ட் ஒரு 3:05 இருந்து 3:15க்குள்ள 170 பாயிண்ட் வரைக்கும் டிராஸ்டிக்கான ஒரு ஃபால். கடந்த ஒரு 10 நாட்களா 25,400 480ங்கிற லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாம இதுக்கு மேலே சஸ்டைன் ஆயிட்டு இருந்தது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் இதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆயிடுது. பட் இன்னைக்கு அது பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு அடுத்த ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு ஒரு தொடக்கமா இருக்கலாம். முக்கியமா இந்த மாதிரி வீக்கெண்ட்ல ஃபால் ஆச்சுன்னா அடுத்த வாரம் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் முன்னாடியே இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ட்ரேடை வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அது என்ன நியூஸ், அடுத்த வாரம் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான என்ன டேட்டா, என்ன நியூஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், யூஎஸ் ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு தெளிவான முடிவு வந்து எட்டப்படலை. தொடர்ந்து க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். குறிப்பா எஃப்எம்சிஜி ஆட்டோ செக்டார் அதிகமா அஃபெக்ட் ஆகும். இன்னைக்கும் எஃப்எம்சிஜி ஆட்டோ செக்டார்ல ஒரு அடுத்து ஆர்பிஐ உடைய கமெண்ட்ரி, ஆர்பிஐ உடைய பாலிசி மீட் வந்து இருக்குது. அதாவது ரீசெண்டா ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு பிரான்ச்ல மட்டுமே 590 கோடி ரூபாய் வந்து ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க. அதாவது உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, நீங்க வேற ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரியான ஒரு நிகழ்வு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க அக்கௌண்ட்ல அவங்க போட்டு வச்சிருந்த பணம், மக்களுடைய பணம் 590 கோடி ரூபாய் இந்த பேங்க்ல போட்டிருக்காங்க. அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய அக்கௌண்ட்லயே அந்த பணம் இல்லை. ஸோ இந்த பிரான்ச் உடைய சம் ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த ஸ்கேம் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்படி இருந்த போதிலும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய மணியை திருப்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய செட்பேக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஏன்னா பேங்கை பொறுத்தளவுக்கு நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்போ பணம் பறி போகும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதில் போட மாட்டாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட மாட்டாங்க இல்லையா? ஸோ இது எதுக்கு சொல்லணும்னா, வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங், ஆர்பிஐ கமெண்ட்ரியில சம் சேஞ்சஸ் பாலிசியை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அந்த பேங்கிங்க்கு ஸ்கேம் பண்ணாம இருக்கிறதுக்கான பாலிசிஸ், ரூல்ஸ் வந்து இன்னும் ஸ்டிக் பண்ணலாம். இது பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு டைட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு சம் கிரைட்டீரியா, மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ணதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ், சேஞ்ச் பண்ணதுக்கு உண்டான டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்பவே நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் 3 மாசம் ஸ்டேட்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் 3 மாசம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியும். அதுவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து டாக்ஸேஷன், ஸோ அதுக்குண்டான மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா இதுல வந்து வால்யூம் வந்து குறையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வளர்ந்த நாடுகள் சிங்கப்பூர், யூஎஸ்லாம் இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் வந்து இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாலையும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, F&Oல நிறைய பேர் லாஸ் ஆறாங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னுமே F&Oல வந்து வால்யூம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெக்னிக்கலாக செக் அவுட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மேஜர் ட்ரெண்ட் வந்து கிளியராக புரியும். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் சரி, பொசிஷனல் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அண்ட் ஹேண்டிலாக இருக்கும். இந்த கப் அண்ட் ஹேண்டிலே ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் கப் இருக்கும். அந்த கைப்பிடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கைப்பிடியும் லைக் வந்து ஒரு கப் மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கைப்பிடி இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் சின்னது கப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல, சில நேரங்கள்ல, எல்லா நேரமும் இந்த கப் அண்ட் ஹேண்டில்ல ரவுண்டா இருக்காது. இந்த இடத்துல ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த சேனல் ஒரு ஒரு கப்புக்கு அடுத்து ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அப் சைடு பிரேக் லைக் இந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லையும் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ இந்த இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து பாருங்க. மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கா. ஒரு ஒரு
ஒரு ஒரு 3 மந்த் ரைஸ் ஆகுது. ஒரு 3 மந்த் ஃபால் ஆகுது. அகைன் 3 மந்த். கரெக்ட்டா அந்த ஜோன் கிட்ட போம்போது மார்க்கெட் கீழ ஃபால் ஆகுது பாருங்க. அகைன் ரைஸ் ஆகுது. இப்பயும் ரீசென்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிட்டு ஃபால் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஹியர் ஆஃப்டர் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து எதுவா இருக்கும்? கீழ இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் பொசிஷனலா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஓகே. அப்படி பார்க்கும்போது 25,100, 25,150ங்கிறது நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் திங் பொசிஷனலா 25,150, 25,100ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த ஜோன்குள்ள தான் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து சுத்திட்டு இருக்குது. ஒன்ஸ் இது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனா மட்டுமே மேஜரா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டா மாறும். அது வரைக்குமே ஒரு ஸ்விங் மாரி தான். ஒரு ஒரு 3 மாசம் அப் சைடு, ஒரு 3 மாசம் டவுன் சைடு. அகைன் 3 மாசம் அப் சைடு, அகைன் 3 மாசம் டவுன் சைடு. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் மார்க்கெட் உடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அட் பிரசன்ட் 25,150, 25,100ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லைனா ட்ரேட் ஆகும். ஓகே. மண்டே மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? அட் பிரசன்ட் கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் வந்து கேப் அப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மண்டே மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸ் இந்த ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன்ல தான் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் உடைய பாட்டம் சப்போர்ட் டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. இப்போ இத டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. லைக் ஒரு பேட்டர்ன் மாரி ட்ரேட் ஆகுதா? ஸோ வித்தின் இந்த ஜோன் அதாவது 25,500க்கு பிலோல ட்ரேட் ஆகுற வரைக்கும் இன் கேஸ் மண்டே வந்து ஒரு கேப் அப்பே ஓப்பன் ஆனா கூட இது வந்து ஒரு ரீடெஸ்ட் தான் எடுக்கும். அப் சைட்ல போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் தான் வந்து எடுக்கும். அப் டூ 25,500, 510 வரைக்குமே அகைன் மார்க்கெட் கீழ ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன் கேஸ் ஒரு கேப் அப்பே ஆனா கூட. இப்போ வரைக்கும் 90 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது. இன் கேஸ் ஒரு 50 பாயிண்டோ இல்ல 100 பாயிண்டோ கேப் அப் ஓப்பன் ஆனா கூட 25,500, 510 இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். நான் ஒவ்வொரு முறையும் ப்ரீவியஸா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குது. இந்த சப்போர்ட் ஹியர் ஆஃப்டர் ரெசிஸ்டன்ஸா மாறும். ப்ரீவியஸா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. இதே சப்போர்ட் லைன் ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனதுனால மேல ரைஸ் ஆகும்போது இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறும். ஓகே. ஸோ 25,500, 25,450ங்கிறது ஒரு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நிஃப்டிக்கு ட்ரேட் ஆக போகுது. ஓகே. இந்த அனாலிசிஸ் எல்லாமே ஆஃப்டர் க்ளோசிங் மார்க்கெட்ல நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறோட நினைக்கலாம். பட் லைவ் மார்க்கெட்ல பிரெடிக்ஷன் பண்றது தான் ரியல் டெக்னிக். லைவ் மார்க்கெட்ல மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எங்க திரும்புது, எந்த இடத்துல சேஞ்ச் ஆவுது, இது கன்டின்யூ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் டவுட். இதையும் நம்ம லைவ் மார்க்கெட்லயும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்றோம். மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் ஃபால் ஆயிருக்குல்ல. இப்ப 280 பாயிண்ட் ஃபால் ஆகுதுன்னா 280 பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரெச்சா ஃபால் ஆகுறது கிடையாது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் ஃபால் ஆகுது. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல குறிப்பிட்ட ஒரு லெவல்ல இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் என்டர் ஆவாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க எடுத்து பாருங்க. ஃப்ரைடே இந்த இன்ஸ்டிடியூஷனல் லெவல் வேவ் லெவல் வந்து 25,285 இந்த லெவல் வந்து சப்போர்ட் இன்ட்ராடே சப்போர்ட் இங்க இருந்து அட்லீஸ்ட் 30 பாயிண்ட் ஆவது பவுன்ஸ் பேக் ஆகும். இதுதான் நிஃப்டினுடைய அனாலிசிஸ் போஸ்ட் பண்றேன். நம்ம போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லெவல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது பாருங்க. இன்ஃபாக்ட் நான் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்திலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்திலே போஸ்ட் பண்ணிடுறேன். கரெக்ட்டா அந்த லெவல் 25,295 வந்த உடனே பவுன்ஸ் பேக் ஆகுதா? கரெக்ட்டா 35 பாயிண்ட். நான் சொன்னது வந்து 30 பாயிண்ட் அந்த லெவல் ரீச் ஆகும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணது. 35 பாயிண்ட் மார்க்கெட் மேல ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறமும் கீழ ஃபால் ஆயிட்டு அகைன் 25,252 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகிட்டு தான் அகைன் மார்க்கெட் வந்து கீழ ஃபால் ஆச்சு. ஓகே. இந்த மாரி டிராஸ்டிக்கா ஃபால் ஆனா கூட அந்த குறிப்பிட்ட லெவல்ல கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ லெவல் பேஸ்ட் ட்ரேடிங்கும் இது ஒரு ஒரு பார்ட். ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 4th இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதே பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா,
லைக் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணி பாருங்க. லைக் கிளியர்லி ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு 2 டூ 3 டேஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ட்ரேட் ஆச்சு. ஓகே. ஸோ இப்பவும் ரீசென்ட்டா ஒரு வீடியோல போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஃப்ளோ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வென்ட்டா ரைஸ் ஆகுது, ஃப்ரீக்வென்ட்டா ஃபால் ஆகுது பாருங்க. இப்ப இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இது பிரேக் அவுட் ஆயிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 2 டூ 3 டேஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது. எப்போ வேணாலும் ரைஸ் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆச்சு. அகைன் ஃபால் ஆகும்போது கூட இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மேஜரா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து நமக்கு இருக்கும். 60,500ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ பாட்டம் டு பாட்டம் இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் உடைய சப்போர்ட் 60,500ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டி தான் ஒரு சைட்வேஸ் மாரி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரசன்ட் ஒரு சப்போர்ட் லைன்ல ட்ரேட் ஆகுறது பேங்க் நிஃப்டி தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாரியான ஒரு பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகும். சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் இதே மாரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணும்போது 82,000 82,200ங்கிறது நமக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இதுல பாருங்க. நிஃப்டி என்ன மாரியான ஒரு பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகுதோ, அதே மாரியான ஒரு பேட்டர்ன் தான். இன்கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுனா கூட, ப்ரீவியஸா இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் 82,000 82,200ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அங்கிருந்து ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம். ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் 82,400க்கு மேல பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா மாறும். இப்போ வரைக்குமே இது வந்து ஒரு மேஜர் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து H4 டைம் ஃப்ரேம்ல வந்து வச்சிருக்கிறேன். மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் 5,750 இருந்து 5,800 இந்த லைன் இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது பாருங்க. பட் ரைட் நோ ஒரு டபுள் டாப் ரீஜன்ல ஆல்ரெடி நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருச்சு. 5,808 டவுன் கரெக்ட்டா அந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இப்பவும் டபுள் டாப் ரீஜன்ல இருக்கு. மார்க்கெட் ஃபர்தரா ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்கணும்? ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து வீக்லில வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் உடைய அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணும்போது, குறைஞ்சபட்சம் 1,500 புள்ளிகள்ல இருந்து 2,000 புள்ளிகள் வரைக்குமே ஃபாலோ ஆகுது பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க. ஆ ஆய 6,200ல இருந்து எவ்வளவு தூரம் ஃபால் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 4,900 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணும்போது, மார்க்கெட் வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ஃபால். ஸோ 6,200க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா க்ரூட் ஆயில் வந்து அப் சைடு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட் நோ ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்ட்ராடே ஷார்ட் டெர்ம பொறுத்தளவுக்கு H4ல டபுள் டாப் ரீஜன்ல இருக்குது. பொசிஷனலா பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன பொறுத்தளவுக்கு வீக்லி ட்ரெண்ட் லைன்ல மேஜர் ட்ரெண்ட் லைன் உடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு பிலோல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 6,200க்கு மேல ஒரு பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா அப்சைட் ரைஸ் ஆகும். இதுல பாருங்க ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் இறங்குது பாருங்க. ஓவராலா இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 6,800ல இருந்து 4,900 வரைக்கும் 1,900 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க. அந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1,500 புள்ளிகள் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கான். ஓகே. ஸோ மேஜரா இந்த ட்ரெண்ட் இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் க்ரூட் ஆயில் வந்து ரைட் நவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. வீக்லி பேசிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருக்குது. 6,200ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா க்ரூட் ஆயிலுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். MCX கோல்டு வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஓவரால் பொசிஷனலா வீக்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆயிருக்காம். ஒரு அப்சைடுக்கு அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயி அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிட்டு கிட்டத்தட்ட 3 டூ 4 டேஸ்க்கு மேல இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது பாருங்க.
ஸோ கிளியர்லி ஷார்ட் டெர்ம பொறுத்தளவுக்கு கோல்டு வந்து ஒரு அப்சைட்ல இருக்குது. பொதுவா இந்த மாரி வார் சிட்யூவேஷன்ல அன்சர்டனிட்டி வரும்போது கோல்டு வந்து ரைஸ் ஆகும். ரீசென்ட்டா இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா வந்த நியூஸு. ஸோ கோல்ட் பிரைஸ் வந்து கண்டிப்பா ரைஸ் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஈரான், அ அ யுஎஸ் இந்த இஷ்யூவும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து மேஜரா ஆயில் புரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி. இன்கேஸ் யுஎஸும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துனாங்கன்னா, கண்டிப்பா கோல்ட் பிரைஸ் வந்து இன்னும் ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆல்ரெடி ரஷ்யா, யுக்ரைன் வார், ஆ டாரிஃப் இஷ்யூ இந்த மாரி நெறைய அன்சர்டனிட்டி இருக்கிறனால, டாலர் இண்டெக்ஸ பொறுத்தளவுக்கு ஒரு அன்சர்டனிட்டினால மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கோல்ட பொறுத்தளவுக்கு 1,67,000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஆல்ரெடி ஷார்ட் டெர்ம்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1,67,000 அண்ட் 1,70,000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. 25,450, 25,500ங்கிறது ரீடெஸ்ட் பாயிண்டா தான் இருக்கும். இதே ட்ரெண்ட் வந்து பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. கோல்ட பொறுத்தளவுக்கு அப் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆகுது. ஓகே. செக்டார் வைஸா பொறுத்தளவுக்கு மெட்டல் செக்டார், பிஎஸ்யூ பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைட்ல இருக்கு. அண்ட் நல்ல பாட்டம் அவுட் ஆகி ரிவர்சல் ஆகுறது மீடியா செக்டார். குறிப்பா சன் டிவி இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.